அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாள்லேயும் ஒரு அருமையான ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் சங்கீதம் அவனுடைய 4வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிற அருமையான ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுகிறார். எப்படி ஆண்டவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக நிலைத்திருக்கும் போது, ஆண்டவருக்குள்ள நீங்கள் நிலைத்திருக்கும் போது, வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவத்துக்குள்ள நீங்கள் வரும்போது, இது ஆண்டவருக்குள்ள மனமகிழ்ச்சி என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம ஆபகுக்கில் வாசிக்கும்போது பார்க்கிறோம், மந்தையில் ஆடுகள் இன்றி போனாலும் தொழுவத்தில் மாடுகள் இன்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள்ள நான் களி கூறுவேன் என்று சொல்லி பாடுகிற பாடலை கூட நம்ம அநேகர் பாடுகிறோம். என்ன நடந்தாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியில், ஆண்டவரை ஆராதிப்பதில், ஆண்டவரை தியானிப்பதில், ஜெபிப்பதில், என்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கையில் எந்த விதத்தில் நான் விட்டு கொடுக்காதபடி ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கும் போது அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லுகிறது. நம்ம வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற பண்ணுவார். ஆகையினால இந்த நாள் அந்த விசுவாசத்தில் உறுதியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா, இந்த இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பார்த்த வசனத்தின்படி ஆண்டவரே மனமகிழ்ச்சியாக, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க ஆண்டவரே கிருபை தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.